நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே துறை வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு மிகப்பெரிய காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 5346 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ரயில்வே துறை எப்படின்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு சொல்லிட்டு 4 சைடு இதான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பெஸ்ட் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்து 5346 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. நேர்காணல் மட்டும் இந்த நேர்காணல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 23/3/2026 சொல்லிருக்காங்க. சோ 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இல்ல 10th +2 முடிச்சு 50% மார்க் இருந்தாலே போதும் போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோட முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க. எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலா இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ரயில்வே துறையில இருந்து பாத்தீங்கன்னா சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவா வந்து பிரிச்சதா எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரயில்வே ரெக்யூப்மெண்ட்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு ஸ்டேட் வழியா வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் 22,150 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ALC வந்து வரும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000+ காலி பணியிடங்கள் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெஸ்ட் சைட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வெஸ்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷனுமே இந்த வெப்சைட்ல தான் நண்பர்களே ஓபன் பண்ணுவாங்க. சோ அதுதான் இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ நோட்டிபிகேஷன் நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இந்த நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 21/2/2026 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 23/3/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா https://www.rr.western வந்து பாத்தீங்கன்னா WRC வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் வந்து இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து லெவல் 1க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதுதான் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. 18,000 இருந்து 56,900 சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ 5,349 ஸ்லாட் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ மினிமம் 15 வயசுல இருந்து அப் டு 24 வயசுக்குள்ள இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ SC STக்கு வந்து ஏஜ் லிமிட் 5 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. OBCக்கு வந்து 3 வருஷம் கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன்ல உயர் கேட்டகரி, SC ST OBC இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் இருக்குது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா எந்த இயர்ல வந்து பாண்ட் இருக்கணும், எந்த இயர்ல பாண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப இயர்க்குன்னா 2002ல பிறந்திருக்கணும், அப் டு 2011க்குள்ள இருக்கணும். சோ மேக்சிமம் 2011க்குள்ள வந்திருக்கணும். SC கேட்டகரிகளுக்கு 1997, SC கிட்ட 1997, OBC 1999, மாற்றுத்திறனாளி உயர் கேட்டகரிக்கு 1992, மாற்றுத்திறனாளி SC STக்கு 1987, மாற்றுத்திறனாளி OBCக்கு 1989, எக்ஸ் சர்வீஸ்மேன் 24 இயர்ஸ், அதுல உயர் கேட்டகரிக்கு 24, SC STக்கு 29, OBCக்கு 27. சோ இந்த கேட்டகரி வைஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10th +2 முடிச்சிருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 10th +2 முடிச்சு 50% மார்க் இருக்கணும். என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, 11 சீரியல் நம்பர் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் மெக்கானிக் கொடுத்திருக்காங்க. சோ வெல்டருக்கு வந்து 12 வந்து கொடுத்திருக்காங்க. ஒயர்மேன். டர்னருக்கு வந்து மெக்கானிக், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி. மெக்கானிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைப் ஃபில்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கார்பெண்டருக்கு வந்து பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டரு, டீசலு. சோ அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மெக்கானிக், மோட்டாரு, ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனு, பிளம்பர், டிராட்ஸ்மேன், ஸ்டெனோகிராஃபர், ஃபார்கர் அண்ட் ஹீட் ட்ரீட்டர். மெக்னீசிக் கிரைண்டர்ல வந்து டர்னர், மெக்னீஸ்ட்ல கிரைண்டர்,
எலக்ட்ரீஷியன். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 19 வகையான போஸ்டிங்ஸுக்கு வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப்பா அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சன், அதாவது எக்கனாமிக்கலி வீக் பர்சன் இடபிள்யூஎஸ் கேட்டகரி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் லெஸ் தென் 8 lakhs இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் ரிஃபண்டபிள் 100 rupees. இதுல நோ ஃபீஸ் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட் உடைய எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனில் ஆல் கேஸ்ட் உமன்ஸ் கேட்டகரிகளுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன்ல தான் நண்பர்களே பேமெண்ட் வந்து பண்ண முடியும். இதோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் www.rrc.wr.com. சோ இந்த வெப்சைட் மூலியமா தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். இப்போ மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங் இப்ப ஃபிட்டர் டர்னா யாராவது விண்ணப்பிக்கலாம், பெல்டர் யாராவது விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு 1 by 1 இங்க ஹெட்டிங்கோட வந்து கொடுத்திருக்காங்க. திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ட்ரைனிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1 year வந்து இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க. சோ அதுக்கான சம்பளம் தான் மேல வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வெயிட்டேஜ் மார்க் வந்து வைப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் டெஸ்டும் கிடையாது, எந்த ஒரு வைவாவும் கிடையாது. ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணி மட்டுமே வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு டீடைல்ஸ் எல்லாமே இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்துக்கோங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 5346 காலி பணியிடங்கள் ஒவ்வொரு ஹெட் குவார்டர் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தனித்தனியா வந்து கேஸ்ட் வைஸா இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்தனியா வந்து கொடுத்திருப்பாங்க. திரையில வந்து இந்த பிரேக்கப் வேகன்சிஸ் டீடைல்ஸ வந்து நீங்க 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிசிடி, பிஆர்சி, ஏடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி மேனுஃபேக்சரிங் கேட்டகரி ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்ட் கீழே வந்து கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட், மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட், இந்த மாதிரி எந்த ஒரு சர்டிபிகேட் வேணும்னு நினைச்சாலும் கீழே வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு உண்டுகோலாக இருக்கும். இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட் லிங்க் தான் நம்புகிறது. சோ என்ன ஸ்டேட், உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், அதே மாதிரி ஜெண்டர், கம்யூனிட்டி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்க மாற்றுத்திறனாளி இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனா இல்லையா, சோ அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்தெந்த ட்ரேடுக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்க, சோ ஐடிஐ முடிச்சவங்களா இல்லையா, சோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு ஸ்டேட் இங்க வந்து கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்ம கொடுத்துட்டு இந்த ஆதார் கார்டை வந்து பண்ணிக்கணும். சோ பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244 @gmail.com அல்லது naveen73585 அல்லது naveen73585 naveen 99650 இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.